Good morning students. First lesson organ system oda next topic continue பண்ண போறோம். So next topic is excretory system. Excretory system தமிழ் மீனிங் கழிவு நீக்க மண்டலம் அப்படினு சொல்லுவோம். So இதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா நம்ம பாடியில இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றது யாரோட வர்க் அப்படினு பார்த்தோம்னா excretory systemத்தோட வர்க் தான். So இது என்ன பண்ணும் அப்படினா அப்படி நமக்கு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்ட்டா ரிமூவ் பண்றனால நம்ம பாடியில இருக்க வாட்டர் லெவல் and எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. எப்பவுமே வந்து ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ்லயே இருக்கு. தென் வந்து நமக்கு வந்து excretory system organs ஓட ஃபங்க்ஷன் ஆகிற அதர் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து excretory organs வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்குது. ஓகேவா? excretory system consists of the following: kidney, ureters, urinary bladder. ஸோ இந்த கழிவு நீக்க மண்டலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க வாட்டர் லெவல் அதாவது வேஸ்ட் வாட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணுது. தென் வந்து நம்மளோட பாடியில் வாட்டர் லெவலையும் எலக்ட்ரோலைட்டையும் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. தென் வந்து ஒழுங்குபடுத்தவும் செய்யுது, சீரான அமைப்பில் ஒழுங்குபடுத்துது. கிட்னிஸ்னால் தமிழ் என்ன சொல்லுவோம்? சிறுநீரகங்கள், லங்ஸ் நுரையீரல்கள், லிவர் கல்லீரல் அண்ட் ஸ்கின் இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது excretory ஆர்கன்ஸ் ஒர்க்கை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இந்த excretory சிஸ்டமில் வந்து நமக்கு 3 கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து கிட்னிஸ், செகண்ட் ஒன் யுரேட்டர்ஸ், தேர்ட் ஒன் யூரினரி பிளேடர். கிட்னிஸ்னால் தெரியும் சிறுநீரகங்கள், யுரேட்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய், யூரினரி பிளேடர்னால் சிறுநீர் பை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். ஸோ நமக்கு பீன் ஷேப்பில் டார்க் ரெட்டில் வந்து 2 கிட்னிஸ் வந்து நம்மளோட பாடியில் இருக்குது. ஸோ இது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட பேக் போன் சைடு, தென் வந்து நம்மளோட அப்டமன் அடிவயிற்று பகுதிக்கு பின்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட கிட்னிஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ரைட் கிட்னி வந்து எப்பயுமே லெஃப்ட் கிட்னியோட வந்து ஸ்லைட்லி லோயர் தனாக தான் இருக்கும். ஸோ இந்த டியூப் அமைப்பில் இருக்கிறதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேட்டர், சிறுநீர் குழாய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூரினரி பிளேடர், சிறுநீர் பை. இங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூரின்ஸ் அதாவது வேஸ்ட் வாட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து யுரேட்டர் மூலமாக வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து டெம்பரவரி பேக். தென் நெக்ஸ்ட்டு வந்து யுரேத்ரா, சிறுநீர் புறவழி. இது மூலமாக நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளோட யூரின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட பாடியில் இருக்க கிட்னியோட ஸ்ட்ரக்சர். இது லெஃப்ட் கிட்னி, இது ரைட் கிட்னி. ரைட் கிட்னி எப்பயுமே லெஃப்ட் கிட்னியோட என்ன பண்ணியிருக்கோம், லைட்டாக வந்து கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த 2 கிட்னிஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா யுரேட்டர்ஸ் வந்து ஜாயிண்டாக இருக்குது. அந்த யுரேட்டர் எங்கே போய் கனெக்ட் ஆகுது? யூரினரி பிளேடரோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த யூரின்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா யுரேட்டர்ஸில் வேஸ்ட் வழியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூரினரி பிளேடர் வரும். யூரினரி பிளேடர் அப்படின்றது ஒரு டெம்பரவரி பேக். ஸோ அது வந்து ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அது கரெக்டான லெவல் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா யுரேத்ரா அப்படின்ற சிறுநீர் புறவழி இது மூலமாக என்ன ஆயிடும் அப்படின்னா யூரின் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கும் பாருங்கள். கிட்னிஸ், த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் to remove waste and produce urine. ஸோ நம்மளோட பிளட்டில் இருக்க வேஸ்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணுது, வெளியேற்றுது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? யூரினாக ப்ரொடியூஸ் ஆகுது. த கிட்னிஸ் ஆர் எ பேர் ஆஃப் டார்க் ரெட். நமக்கு வந்து 2 கிட்னிஸ் இருக்குது, அதான் பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ் பிளேஸ்டு பிஹைண்ட் த அப்டமன் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த வெர்டிபிரல் காலம். ஸோ நம்மளோட பின்புறத்தில் நம்ம முதுகெலும்பு பின்புறமும் நம்மளோட அடிவயிற்று பின்புறமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னிஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. த ஆவரேஜ் adult kidney measures about 12 cm in length, 6 cm in width and in 3 cm in thickness. Right kidney is slightly lower than the left kidney. Each kidney is covered by a fibrous membrane called capsule. இது வந்து 2 கிட்னி வந்து எதனால ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைபரஸ் மெம்பரைன் நமக்கு வந்து ஜவ்வுனால வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். அதான் என்ன சொல்கிறோம்? கேப்சூல். The kidneys are made up of millions of excretory units called nephrons. ஸோ நம்மளோட கிட்னிஸில் வந்து
எக்ஸ்க்ரேட்டரி யூனிட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ சொன்னதான் வந்து நம்மளோட கிட்னியோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். 2 ureters connect the kidneys with the urinary bladder. நான் சொன்னேன் இல்லையா, கிட்னிலேருந்து யுரேட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி எங்கே போகுது, யூரினரி பிளேடரோட ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னோமா. யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளேடர் த்ரூ த யுரேட்டர்ஸ். ஸோ யூரின் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், நம்மளோட ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி சைடு வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி யுரேட்டர் வழியாக வந்து எங்கே ரீச் ஆகுது, யூரினரி பிளேடருக்கு ரீச் ஆகுது. ஸோ இதுதான் யுரேட்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், யூரினரி பிளேடர். இட் இஸ் sac like in shape and act as temporary storage organ of urine. ஸோ டெம்ப்ரவரியாக தான் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூரினை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். Urine entering the urinary bladder from the ureter slowly filled the hollow space inside the bladder. அந்த பிளேடரில் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்லோவாக தான் என்ன ஆகும் அப்படின்னா யூரின் வந்து ஃபில் ஆகுது. யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த பாடி த்ரூ த யுரேத்ரா. ஸோ யூரின் வந்து அந்த பேக்கில் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாடியிலேருந்து யுரேத்ரா வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறுது. டூ யூ நோ பாருங்கள், every minute kidneys receive approximately 1.250 liters of blood. ஸோ நம்மளோட பாடியில் வந்து 1.250 லிட்டர் blood வந்து கிட்னி வந்து ஒவ்வொரு மினிட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறது, ரிசீவ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் யூரினரி சிஸ்டமோட ஒர்க். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னோம். தென் வந்து நம்மளோட எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் இருக்க வாட்டர் லெவலையும் எலக்ட்ரோலைட்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நமக்கு எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிற எதுன்னு பார்த்தோம்னா கிட்னி, லங்ஸ், லிவர் அண்டு ஸ்கின் இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் வந்து 2ஆக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து என்னது கிட்னி, செகண்ட் ஒன் யுரேட்டர்ஸ், தேர்ட் ஒன் யூரினரி பிளேடர். ஸோ கிட்னி அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி தென் வந்து அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, யூரினாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நமக்கு 2 பேர் டார்க் ரெட் பீன் ஷேப்டு கிட்னி வந்து இருக்குது. நமக்கு 2 கிட்னிஸ் இருக்குது. அது என்ன கலரில் இருக்குன்னா டார்க் ரெட்டில் இருக்கும். தென் வந்து பீன் ஷேப்பில் இருக்கும், அவரை விதை வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரியே இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட பின்புற முதுகலை வயிற்று பகுதிக்கு பின்புறமாக நம்மளோட கிட்னி வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து நம்மளோட கிட்னி வந்து ஃபுல்லாக வந்து எதனால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபைபரஸ் மெம்பரைன், அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் கிட்னி எப்பயுமே லெஃப்ட் கிட்னியோட எப்படி இருக்கும்னு சொன்னோம், லோயர் தெனாக இருக்கும்னு சொன்னோம். இதோட அடல்ட் கிட்னியோட மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், வித் வந்து 6 சென்டிமீட்டர், திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டர். தென் வந்து நம்மளோட கிட்னிஸ் வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரேட்டரி யூனிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், நெப்ரான்ஸ் அப்படின்றோம். இது எல்லாமே நம்மளோட கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுரேட்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய்ன்னு பார்த்தோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்னியில் இருக்க அந்த யூரினை வந்து ஸ்லோவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட்னியோடையும் ஜாயிண்டாக இருக்கும், தென் வந்து யூரினரி பிளேடரோட ஜாயிண்டாக இருக்கும். இந்த யுரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னியில் இருக்க அந்த யூரின் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்லோவாக எங்கே கொண்டு வரும், யூரினரி பிளேடருக்கு கொண்டு வருது. தென் நெக்ஸ்ட் யூரினரி பிளேடர் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து சாக்லைட், இது வந்து ஒரு ஷேஃபாக இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கும். யூரினை வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுவோம். யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி பிளேடருக்கு வந்து கிட்னிலேருந்து யுரேட்டர்ஸ் மூலமாக வந்து ஸ்லோவாக வந்து எங்கே வருது, பிளேடருக்கு வருது. அந்த பிளேடர் வந்து எக்ஸ்பெல்ட் ஆகும்போது அதாவது அதோட ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணோன்னா நமக்கு யூரின் வந்து எப்படி வெளியேறுது அப்படின்னு பார்த்தோன்னா யுரேத்ரா மூலமாக ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டூயினோவில் வந்து எவ்ரி மினிட் கிட்னிஸ் வந்து எவ்வளோ பிளட் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணுது நம்மளோட பாடியிலேருந்துன்னு பார்த்தோன்னா 1.250 லிட்டர் பிளட்டு வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ இதான் டுடே கிளாஸஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து இந்த கிட்னியை வந்து ட்ரா பண்ணியிருக்கணும். ட்ரா பண்ணி
அதோட பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டியூப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து இந்த ஜாயின் போட்டுட்டு பீன் ஷேப்பில் இதை இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், யுரேட்டர் ட்ரா பண்ணணும். ஃபைனலாக யூரினரி பிளேடரை வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.